அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. உங்களுக்கு வேதத்திலிருந்து நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 54 அதிகாரம் வசனம் 10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கின்றார். ஆண்டவர் நம்மேல் மனது உருகின்றவர். அவருடைய மனதிற்கும் உண்மையில் இருக்கும் என்றால் மலைகளே விலகலாம், பர்வதங்களை நிலை பெயர்ந்து போய்விடலாம், அவனுடைய சமாதானத்தின் கிருபை விலகாது. அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, மலை போல நம்பியிருக்கிற பிரச்சனைகள், மலை போல நம்பியிருக்கிற வருமானங்கள், நீ மலை போல நம்பியிருக்கிற காரியங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உடைய சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு விலகாது. ஆனால் அவர் உண்மையில் மனதுருக வேண்டும். உண்மையில் மனதுருக வேண்டும் என்றால் குஷ்டரோகி ஒருவன் ஓடி வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை சுத்தமானால் சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று முழங்கால் படியிட்டு கதறினார். அவர் மனது உருகினார். நினிவே மக்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். மனதுருகி அழிவில் இருந்து பாதுகாத்தார். அந்த குஷ்டரோகியை மனதுருகி சுகமாக்கிறது போல உண்மையில் மனதுருக வேண்டும் என்றால் நீ உன்னை தாழ்த்த வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும். மலைகளை விலகி போகலாம், பர்வதங்களை நிலை பெயர்ந்து போகலாம். ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன் கண்ணீரை துடைப்பார், ஒரு அற்புதம் செய்வார். படிந்து கொள்வாயா? முழங்கால் படியிட்டு ஆண்டவரிடத்திலே வருவாயா? மனம் திரும்புவாயா? நினிவே மக்களைப் போல ஒரு அற்புதத்தை செய்வார். உனக்கு ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். அன்பில் ஆண்டவரே, மலைகளைப் போல நம்பி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் விலகி போயிருக்கலாம், பர்வதங்கள் எல்லாம் நிலை பெயர்ந்து போயிருக்கலாம். இந்த பிள்ளைகள் கூட அற்புதம் செய்யும். இன்னைக்கு உம்மிடத்தில் ஓடி வந்திருக்கிறார்கள், உடைய பாதத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கிறார்கள். மனம் இறங்கி ஒரு அற்புதம் செய்தவர்களை கட்டாயம் ஆசீர்வதியும். இப்படி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.